இந்த வாசல்கள் சுட்டரிக்கப்பட்ட வாசல், இந்த வாசல்கள் எரிக்கப்படுவதற்கு காரணம் யார்? இந்த துன்பத்தை எல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு காரணம் யார்? நாங்கள் நாடோடிகளாக நாடு கடத்தப்பட்டதற்கு காரணம் யார்? இந்த சிறையிருப்புக்குள்ளே போனதற்கு காரணம் யார்? இந்த அகதிகள் ஆக்கப்பட்டதற்கு காரணம் யார்? யார் காரணம்? யார் காரணம்? நெகேமியா புத்தகம் முதலாம் அதிகாரம். நெகேமியா புத்தகம் முதலாம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரர்கள் ஒருவராகிய ஆனனியாவும் வேறே சில மனுஷரும் ஜூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் நீந்து தப்பின ஜூதரின் செய்தியை ஒரு ஜெருசலேமின் செய்தியை விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவித்திருக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இன்றைய நாளிலும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே ஒரு கதாபாத்திரத்தை சந்திக்கின்றோம். யார் இந்த கதாபாத்திரம்? யார்? நெகேமியா. யார் இந்த கதாபாத்திரம்? நெகேமியா. நெகேமியா யார்? நெகேமியா யார் என்று கேட்டால், நாங்கள் நெகேமியாவை பற்றி இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த முதலாம் அதிகாரத்திலே நாங்கள் அவரை யாராக சந்திக்கிறோம் என்று சொன்னால், முதலாம் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு பாட பாத்திரக்காரனாக நாங்கள் சந்திக்கின்றோம். யாராக சந்திக்கின்றோம்? ஒரு பாட பாத்திரக்காரன். ஒரு பாட பாத்திரக்காரன் சொன்னால் அவருடைய கடமை அல்லது அவருடைய பணி அல்லது அவருடைய வேலை என்னவென்று சொன்னால், ராஜா உண்ணுகின்ற உணவையோ ராஜா அருந்துகின்ற பானத்தையோ என்ன செய்ய வேண்டும்? சோதித்து பார்ப்பவன் தான் யார்? பான பாத்திரக்காரன். அப்ப ராஜா அங்கே தன்னுடைய சாப்பாட்டு பேசிக்கு வருவதற்கு முன்பாக அவன் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்த பின்புதான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவுக்கு அவன் கொடுக்க வேண்டும். அப்ப ராஜா அருந்துகின்ற உணவாக இருந்தாலும் சரி, ராஜா உண்ணுகின்ற ராஜா அருந்துகின்ற பானமாக இருந்தாலும் சரி, ராஜா அருந்துகின்ற உணவாக இருந்தாலும் சரி, அதை என்ன செய்ய வேண்டும்? சோதித்து பார்ப்பவன் தான் யார்? பாடபாத்திரக்காரன். இந்த பாடபாத்திரக்காரன் சொல்லுகின்ற பொழுது அங்கே 2 விதமான அம்சங்கள் உண்டு. ஒன்று, எப்பொழுதும் ராஜாவை பாதுகாக்கின்ற ஒரு மெய்பாதுகாவலர், ராஜாவை பாதுகாக்கின்ற ஒரு மெய்பாதுகாவலர். அப்ப அவன் எப்பவும் ராஜாவுக்கு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ராஜாவுக்கு என்னவாக இருக்க வேண்டும்? உண்மை உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக, நம்பிக்கைக்குரியவனாக, எப்பவும் ராஜாவை பாதுகாப்பதற்காக அவன் எப்பவும் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? உன்னிப்பாக அவதானித்து கவனிக்க வேண்டியவனாக இருக்கின்றவனாக இருப்பவன் தான் யார்? பாடபாத்திரக்காரன். அது ஒரு அம்சம். மறுபக்கம் பார்க்கின்ற பொழுது இவன் ராஜா உண்ணுகின்ற உணவையோ அல்லது பானத்தையோ சோதித்து பார்ப்பதினாலே ஒருவேளை அந்த உணவிலே அந்த பானத்திலே யாராவது விஷத்தை கலந்திருந்தால் சோதித்து பார்ப்பவன் என்ன செய்வான்? மறித்து விடுவான். அப்ப ஒரு பக்கம் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும், நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டும், எப்போதும் ராஜாவை பாதுகாக்கின்ற ஒரு பாதுகாவலனாக இருக்க வேண்டும். மறுபக்கம் பார்க்கின்ற பொழுது இது மிகவும் ஆபத்து நிறைந்த பணியாக இருப்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு பணியைத்தான் சூசான் என்னும் அரண்மனையிலே நெகேமியா என்னவாக இருக்கின்றார்? ஒரு பாடபாத்திரக்காரனாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அப்ப ஒரு பாடபாத்திரக்காரனாக அவன் சூசான் அரண்மனையில் இருந்தாலும் அவனுடைய எண்ணம், சிந்தனை, அவனுடைய உணர்வு, அவனுடைய இதயம் எதை குறித்ததாக இருக்கின்றது? தன்னுடைய சொந்த தேசத்தை குறித்ததாக இருக்கின்றது. எது அவனுடைய சொந்த தேசம்? யூதா தேசம். அவன் இங்கே அரண்மனையிலே மிகவும் வசதியாக
வாய்ப்போடு அங்கே அருமையில அவனுக்கு படுக்கை அறையெல்லாம் என்ன செய்யப்பட்டது, அருமையிலே கொடுக்கப்பட்டது. அவனுடைய உணவுகள் கூட அருமனைக்குரிய உணவுகள் நல்ல சௌந்தரியமாக இருந்தாலும் அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தனை, அவனுடைய உணர்வு என்னவாக இருக்கின்றது, எதை குறித்ததாக இருக்கின்றது, தன்னுடைய சொந்த தேசத்தை குறித்து. ஒரு வகையிலே இந்த சொந்த தேசத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது பபிலோனிய தேசம், இதனுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது பபிலோனிய தேசம் என்ன செய்தது, யூத நாட்டை கைப்பற்றியது. யூத நாட்டை என்ன செய்தது, கைப்பற்றிய பொழுது மக்கள் என்ன செய்யப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், சிறையிருப்புக்குள்ளே போனார்கள், அகதிகளாக்கப்பட்டார்கள். அப்ப இவ்வாறு நாடு கடத்தப்பட்டு சிறையிருப்புக்குள்ளே போய் அகதிகளாக ஒவ்வொரு தேசங்களிலே வாழ்கின்ற பொழுது இந்த பாரசீக சாம்ராஜ்யத்திலே பாரசீக சாம்ராஜ்யம் வந்த பொழுது பாரசீக சாம்ராஜ்ய அரசன் என்ன செய்யறான்னு சொன்னா, நாடு கடத்தப்பட்ட மக்கள் மறுபடியும் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போவதற்கு என்ன செய்தார், அனுமதி கொடுத்தார். இப்ப அனுமதி கொடுத்த பொழுது முதலாவது கட்டமாக செருபாபேலுடைய தலைமைத்துவத்தில் என்ன செய்கின்றார்கள், யூதா தேசத்துக்கு போகின்றார்கள். இரண்டாவது கட்டமாக எஸ்ராவுடைய தலைமைத்துவத்தில் என்ன செய்கின்றார்கள், தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போகின்றார்கள். இந்த சொந்த தேசத்துக்கு போன மக்கள் இப்ப எப்படி வாழ்கின்றார்கள், நெகேமியாவுடைய ஆவல் என்று சொன்னா சொந்த தேசத்துக்கு போனவர்கள் இப்ப எப்படி வாழ்கின்றார்கள், அப்ப எப்படி வாழ்கின்றார்கள் என்பது செய்தியை கேட்க ஆவலோடு இருந்த பொழுது அவனுக்கு அவனுடைய சகோதராகிய ஆனானியினாலும் வேறு சில மனிதர்களாலும் ஒரு செய்தி கிடைக்கின்றது. என்ன செய்தி, அரங்கம் இடிக்கப்பட்டிருக்கின்றது, வாசல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, சுட்டரிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே வாழ்கின்ற மக்களோ பாடுகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் அவனுக்கு கிடைத்த செய்தி. கிடைத்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி, மிகவும் இதயத்தை உடைக்கின்ற செய்தி, மிகவும் கவலைக்குரிய செய்தி. இந்த செய்தி தான் அவனுக்கு என்ன செய்வது, கிடைத்தது. இந்த செய்தி கிடைத்த உடனே நாங்கள் 4ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகின்றது என்ன விஷயம், அவன் இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தில் தேவனை நோக்கி. அப்போ ஒருவேளை அந்த செய்தி அவனுடைய இதயத்தை என்ன செய்தது, உடைத்தது. அவன் என்ன செய்தான், அங்கே நாம் பார்க்கின்றோம் உட்கார்ந்து அழுதான். சரி, அடுத்த நாம் பார்க்கிறோம் சில நாட்கள் என்ன செய்தான், துக்கிக்கின்றான். ஒருவேளை சொல்ல போனால் அவன் எதிர்பார்த்த செய்தி ஒரு நல்ல செய்தி அல்ல, ஒரு நல்ல செய்தி அல்ல, ஒரு மிகவும் துக்க செய்தி. என்ன துக்கம், அலங்கம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, இடிக்கப்பட்டிருக்கின்றது, வாசல் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, சுட்டரிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே மீண்டும் சொந்த தேசத்துக்கு போன மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள், துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள், வேதனையை அனுபவிக்கின்றார்கள், கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாளாந்தம் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போவதற்கு கூட என்னவாக இருக்கின்றார்கள், மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நெகேமியாவுக்கு கிடைத்த செய்தி. இப்ப நெகேமியா பிரச்சனை இந்த நிலை மாறாதா, இந்த நிலை மாறாதா, எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இல்லையா, எங்களுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா, நாங்கள் இப்படியே வாழ்ந்து இப்படியே அழிந்து போறதா. ஒரு வகையில் சொல்ல போனால் இந்த இடிபாட்டுக்குள்ளே, இந்த கஷ்டத்துக்குள்ளே, இந்த துன்பத்துக்குள்ளே வாழ்கின்ற மக்களுடைய எண்ணப்பாடு என்னன்னு சொன்னால் இதுதான் எங்களுடைய விதி, இதுதான் எங்களுடைய விதி, எங்களுக்கு ஒரு மீட்பு இல்லையா, ஒரு மாற்றம் இல்லையா. இப்ப நெகேமியா இந்த செய்தியை கேட்ட உடனே நெகேமியா என்ன செய்யறான், இதயம் உடைக்கின்றது, அழுகிறான், துக்கிக்கின்றான், என்ன செய்யறான், உபவாசித்து பரலோகத்தில் இருந்த தேவனை நோக்கி மன்றாடுகின்றான். ஒரு வகையில் சொல்ல போனா உண்மையாக அவன் இப்ப யாருடைய பாதத்திலே விழுந்து விட்டான், தேவனுடைய பாதத்திலே, தேவனுடைய பாதத்திலே விழுந்து அவன் அழுகின்றான், கதறுகின்றான். தேவனுடைய பாதத்தை பற்றி பிடித்ததினாலே அது என்னவாக மாறுகின்றது, உபவாசமாக மாறுகின்றது. என்னவாக மாறுகின்றது, இப்ப இன்றைக்கு நான் உபவாசம் என்று சொன்னான், ஸ்ரீலங்கா பொறுத்தவரை ஒன்ஸ் a week, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை என்ன செய்வார்கள், உபவாசம் இருப்பார்கள். கிழக்கிலே, அதாவது மட்டக்களப்பு அம்பாறை கிழக்கிலே வெள்ளிக்கிழமையும் வடக்கிலே சனிக்கிழமையும் என்ன செய்வார்கள், உபவாச ஜெபம், ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர். இந்த உபவாச ஜெபம் சொன்னா நாங்கள் அவதானிக்கின்ற
பொழுது காலை 9 மணிக்கு தொடங்கி மதியம் என்ன செய்யப்படுகிறது 12 மணிக்கு முடிவடைகின்றது. சிலர் 9 மணிக்கு வருவார்கள், சிலர் 10 மணிக்கு வருவார்கள், சிலர் 11 மணிக்கு வருவார்கள், சிலர் ஆமீன் சொல்லத்தான் என்ன செய்வார்கள் வருவார்கள். இந்த உபவாச ஜெபம் என்று சொல்லுகின்ற பொழுது, உபவாசம் சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு மக்களுடைய எண்ணப்பாட்டில் இருக்கின்ற விஷயம் என்று சொன்னா, நாங்கள் சாப்பிடாமல் போயிருந்தால் சரி, சாப்பிடாமல் போயிருந்தா சரி. ஆனா உபவாசத்தினுடைய தாற்பயம் என்று சொன்னா, நான் தேவனோடு இருந்ததினாலே சாப்பிடவில்லை, நான் தேவனோடு இருந்ததினாலே அங்கே இங்கே என்ன செய்யவில்லை, போகவில்லை, நான் தேவனோடு இருந்ததினாலே நான் என்ன செய்யவில்லை, போன் வைக்கவில்லை, நான் தேவனோடு இருந்ததினாலே என்ன செய்யவில்லை, வேறு காரியங்களில் ஈடவில்லை. நான் முழுக்க முழுக்க என்னுடைய சிந்தை யாரை நோக்கி இருக்கின்றது, என்னுடைய இதயம் யாரை நோக்கி இருக்கின்றது, என்னுடைய உணர்வுகள் யாரை நோக்கி இருக்கின்றது, தேவனை நோக்கி இருக்கின்றது. அவர் ஒரு வயசு கூட நீங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அந்த உபவாசம் மனம் திரும்புதலுக்கும் என்னவாக இருக்கின்றது, அடியாளமாக இருக்கின்றது. வருஷத்திலே ஒரு முறை என்ன செய்தார்கள், எல்லா யூத மக்கள், இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள், பாவ விமோசன நாளுக்கு என்ன செய்தார்கள், உபவாசம் இருந்தார்கள். அப்ப உபவாசம் என்றது நாங்கள் மனம் திரும்புதலுக்குரிய என்னவாக இருக்கின்றது, அடையாளம். நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு என்ன அடையாளம். இப்ப நெகேமியா பார்க்கின்றார், இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னார், இந்த நிலை, இந்த அரங்கம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார், சுட்டரிக்கப்பட்ட வாசல்கள் திருத்தப்பட வேண்டும் என்று சொன்னார், இங்கே துன்பத்தை அனுபவிக்கின்ற மக்கள், கஷ்டத்தை அனுபவிக்கின்ற மக்கள், வேதனை அனுபவிக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னார். அது யாராலே மட்டும் மாறும், தேவன் ஒருவரால் மட்டும்தான் மாறும். அப்ப அவருடைய பாதத்திலே போய் விழுந்து விட்டார், அவருடைய பாதத்தை பற்றி பிடிக்கின்றார். அந்த பற்றி பிடித்தல் தான் என்னவாக மாறுகின்றது, உபவாசமாக மாறுகின்றது. இப்ப அவன் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி என்ன செய்கிறான், இந்த ஜெபம் மிக முக்கியம், இந்த ஜெபம் மிக முக்கியம். இப்ப பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி மன்றாடுகிற இந்த பரலோகத்தில் உள்ள தேவன் அங்கே பாதிக்கப்பட்ட சொல்ல என்ன, அந்த பரலோகம் என்று அடைமொழி. பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னால், அவர்தான் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன், சர்வத்தை மாளிகை செய்கின்ற தேவன். அவர் இந்த உலகத்தில் இருக்கின்ற விக்கிரகங்களைப் போல அல்ல, வேற்று தெய்வங்களைப் போல அல்ல, அவர் மெய்யான உண்மையான உயிருள்ள தேவன். அவர் மெய்யான உண்மையான உயிருள்ள தேவன். அந்த தேவனை நோக்கித்தான் பெண் செய்கின்றார், மன்றாடுகின்றார். ஏன், அவரால் தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும், அவரால் தான் என்ன மாற்றங்களை செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அந்த தேவனை நோக்கி என்ன செய்கின்றார், ஜெபிக்கின்றார். இந்த ஜெபத்தை நாங்கள் கவனித்துக் கொள்வோம். இப்ப பரலோகத்தின் தேவனாகிய தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இப்ப நெகேமியா ஜெபத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப காட்டுகின்றார். இப்ப முதலாவது நெகேமியா எழுப்புகின்ற கேள்வி, இந்த அலங்கம் வெளிப்படுவதற்கு காரணம் யார்? இந்த வாசல்கள் சுட்டரிக்கப்பட்ட வாசல், இந்த வாசல்கள் எரிக்கப்படுவதற்கு காரணம் யார்? இந்த துன்பத்தை எல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு காரணம் யார்? நாங்கள் நாடோடிகளாக நாடு கடத்தப்பட்டதற்கு காரணம் யார்? இந்த சிறையிருப்புக்குள்ளே போனதற்கு காரணம் யார்? இந்த அகதிகள் ஆக்கப்பட்டதற்கு காரணம் யார்? யார் காரணம்? யார் காரணம்? இப்ப நெகேமியா காட்டுற விஷயம், நாங்கள் தான் முழுக்க காரணம். யார் காரணம்? இப்ப நெகேமியா கொஞ்சம் பின்னுக்கு போறேன். நெகேமியா என்ன செய்யறேன், இப்ப கொஞ்சம் பின்னுக்கு போறேன். எங்க போறேன்? எகிப்து தேசத்துக்கு போறேன். எகிப்து இஸ்ரவேல் மக்கள் என்னவாக இருந்தார்கள்? அடிமைகளாக இருந்தார்கள். இந்த அடிமை என்று சொல்லுகிற பொழுது சர்வ ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கலாச்சார ரீதியாக அவங்களுடைய ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட எல்லா வகையிலும் இருந்தார்கள் அடிமை. ஒருவேளை சொல்ல போனால் சர்வ
யார் விடுவித்தது? தேவன் விடுவித்தார். யார் கூட விடுவித்தார்? மோசே கூட விடுவித்தார். அப்ப தேவன் விடுவித்த தேவன் இந்த மக்களை வழிநடத்துகிறது யார்? தேவன் மோசே கூட வழிநடத்துகின்றார். இந்த மக்களை போஷித்தது யார்? தேவன் போஷிக்கின்றார். பகல்ல என்ன கொடுக்கின்றார்? மேகஸ்தம்பம். இரவில் என்ன கொடுக்கின்றார்? அக்னிஸ்தம்பம். அப்ப அந்த மக்களை வழிநடத்துவதற்குரிய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்தது யார்? தேவன். அந்த மக்களோடு தேவன் இப்போ உடன்படிக்கை செய்கின்றார். எங்கே உடன்படிக்கை செய்கின்றார்? சீனா மேலே உடன்படிக்கை செய்கின்றார். எங்கே செய்கின்றார்? சீனா. அப்ப சீனா மேலே உடன்படிக்கை செய்கின்ற பொழுது தேவன் இப்ப தன்னை அறிமுகப்படுத்துகின்ற அடிமை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து மீட்டெடுத்த கர்த்தர் நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் என்னவாக இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் என்ன செய்கின்றார்? கொடுக்கின்றார். அவர் கொடுக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்று சொன்னால், இதை நீங்கள் கை கொண்டால் தொடர்ந்தும் நீங்கள் யார்? என்னுடைய பிள்ளைகள். இதை கை கொண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். இதை கை கொண்டால் உங்களுடைய சந்ததி சந்ததியாக நான் என்ன செய்வேன்? உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் உங்களை கொண்டு போன்ற அந்த பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திலே உங்களை செய்வேன், செழிப்பாக வைத்திருப்பேன். யார் சொன்னது? யாருக்கு சொன்னது? மோசேக்கா? தேவனுடைய இஷ்டமே மக்களுக்கு. அதே வேளை தேவன் ஒரு விஷயத்தை சொன்னார். நீங்கள் என்னுடைய கட்டளைகளை மீறினால், கற்பனைகளை மீறினால், பிரமாணங்களை மீறினால் நான் உங்களை அடிப்பேன், உங்களை நாடு கடத்துவேன், உங்களை சிறையிருப்புகளே கொண்டு போவேன். நீங்கள் நாடோடிகளாக என்ன செய்வீர்கள்? திரிவீர்கள். உங்களுக்கு சாபம் பெறும். யார் சொன்னது? தேவன். அப்ப ஒருவேளை சொல்லப்படால் கடைபிடிக்கின்ற பொழுது, கை கொள்ளுகின்ற பொழுது வருகின்ற ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாக, மீறுகின்ற பொழுது அடி உதை, நாடு கடத்தப்படுதல், சிறையிருப்பு, மற்றது நாடோடியாக அகதியாக்கப்படுகிறது. இப்ப நீங்க காட்டுகின்ற விஷயம் தான், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும், ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்களையும், ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளையும் நாங்கள் மீறிவிட்டோம். நாங்கள் என்ன செய்து விட்டோம்? மீறிவிட்டோம். அவருடைய உடன்படிக்கையை நாங்கள் என்ன செய்து விட்டோம்? உடைத்து விட்டோம். ஆகவே நாங்கள் நாடு கடத்தப்படுவதற்கு காரணம் யார்? நாங்கள் அகதியாக்கப்பட்டதற்கு காரணம் யார்? நாங்கள் நாடோடிகளாக பிரிவதற்கு காரணம் யார்? நாங்களே ஆண்டவருடைய கட்டளைகளை நாங்கள் என்ன செய்யவில்லை? கை கொள்ளவில்லை. ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தை நாங்கள் என்ன செய்யவில்லை? கடைபிடிக்கவில்லை. அவருடைய உடன்படிக்கையை நாங்கள் என்ன செய்து விட்டோம்? உடைத்து விட்டோம். அவருடைய உடன்படிக்கையை நாங்கள் என்ன செய்து விட்டோம்? உடைத்து விட்டோம். உடைத்து விட்டோம், நாம் முடித்து விட்டோம். அப்ப ஒருவேளை சொல்ல போனா நிகழ்ச்சி காட்டுற விஷயம் தான், ஆண்டவர் சொன்னதை செய்தார். ஆண்டவர் சொன்னதை செய்தார். ஆண்டவர் சொன்னார், இதை கை கொண்டால் உங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம். இதை கை கொண்டால் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தில் நீங்கள் என்றைக்கும் என்ன செய்வீர்கள்? நிலைத்திருப்பீர்கள். அந்த தேசம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சந்ததி சந்ததியாக நீங்கள் ஆசீர்வாதங்கள் என்ன செய்வீர்கள்? பெறுவீர்கள். ஆனால் நீங்கள் மீறினால் அந்த தேசத்திலே உங்களை இருக்க விட மாட்டேன். நாடு கடத்தப்படுவீர்கள், சிதறடிக்கப்படுவீர்கள், அகதிகளாக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்ன பிரகாரம் இவர்கள் கட்டளைகளை கற்பனைகளை மீறினபடியினாலே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? சிதறடிக்கப்பட்டார்கள். இப்ப நெகேமியா காட்டுற முதலாவது பாயிண்ட் என்ன? இந்த நிலைக்கு முழுக்க முழுக்க காரணம் யார்? நாங்கள். எங்களோட வாழ்க்கையிலேயும் நாங்கள் சில விஷயங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களோட குடும்பத்தில் உடைவுகள் ஏற்படலாம், திருச்சபைகளில் உடைவுகள் ஏற்படலாம், சமூகங்களில் உடைவுகள் ஏற்படலாம், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உடைவுகள் ஏற்படலாம். இந்த உடைவுக்கெல்லாம் காரணம் யார்? நாங்கள். ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது, அதை விளங்கிக் கொள்ளுகின்ற பொழுது என்ன ஒரு விஷயம் என்ன? அங்க நெகேமியா கேட்கிற ஆண்டவரே, நானும் என் தகப்பன் வீட்டாரும் என்ன செய்தோம்? நாங்கள் மிக கெட்டவர்களாக நடந்தோம். மிகவும் என்னவாக நடந்தோம்? கெட்டவர். ஒரு வயது சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவனோடு எங்களை என்ன செய்ய வேண்டும்? புதுப்பிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? விடுவிக்கப்பட வேண்டும். அதான் வேதத்தில் சொல்லப்படுது. நீங்க நிருபங்கள் அல்லது புதிய பாட்டை பார்த்தா நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தூய்மை
நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்பட வேண்டும்? எங்களுடைய ஜெப வாழ்க்கையில நாங்கள் காண்ற ஒரு விஷயம் ஜெபம் எங்களை உருவாக்க வேண்டும். ஜெபம் எங்களை என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு நாங்கள் பார்க்க இந்த வேத பகுதியுடைய தலைப்பு என்னன்னா ஜெபம் எங்களை உருவாக்க வேண்டும். ஜெபம் எங்களை என்ன செய்ய வேண்டும்? அப்ப தேவனோடு இருந்து இப்ப கேட்கலாண்ட ஆண்டவரே நான் உமக்கு விடுவோமாக பாவம் செய்து ஒரு நான் கேட்கலாண்ட ஆண்டவரே நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கூட நீர் என்ன செய்ய மாட்டவரே கேட்க மாட்டேன் கெட்டி கேட்கிறான். உங்களுடைய கண்கள் என்ன செய்யட்டும்? கவனிக்கட்டும். உங்களுடைய காதல் செய்யட்டும். அதை திறந்து கேட்கட்டும் மாட்டேன். ஏன்னா நாங்கள் அவ்வளவு மோசமாக நடந்தோம். நாங்கள் என்னவாக நடந்தோம்? அவ்வளவு மோசமாக நடந்தோம். கெட்டவர்களாக நடந்தோம். கெட்டவர்களாக என்ன செய்தோம்? நடந்தோம். தொடர்ந்து வாசிங்க. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்தவைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தன்னுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தங்களில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரே. இப்ப இதுல ஒரு பாயிண்ட் காணிச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய நாளாந்த வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும் நான் யார் என்றது. இப்போ எனக்கு தெரியும் நான் யார் என்றது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் யார் என்றதை தெரியும். நான் சில விட உங்களுடைய முன்னுக்கு பெருசாக நடிச்சுட்டு போகலாம், பெருசாக என்ன செய்யலாம், ஆக்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் எனக்கு தான் தெரியும்னா ஒவ்வொருவருக்கும் தெரியும்னா அப்ப நான் யார் என்றது எங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியும்? அப்ப ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகின்ற பொழுது நாங்கள் எங்களை முழுமையாக அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். முழுமையாக என்ன செய்ய வேண்டும்? அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதற்கு எங்களை அர்ப்பணித்து எங்களுடைய வாழ்க்கையை செய்ய வேண்டும், நடத்த வேண்டும். அப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்பட வேண்டும்? தூய்மையாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? அவரால் நாங்கள் புடப்படப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்பட வேண்டும்? அவரை நாங்கள் கிட்டி என்ன செய்ய வேண்டும்? சேர வேண்டும். இது என்னோட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக மிக என்ன முக்கியம். அப்ப ஒருவேளை நெகேமியா இப்ப கேட்கிற விஷயம் என்ன சொன்னா, ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்டவர் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றா நாங்கள் மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம், மிகவும் மோசமானவர்களாக நடந்தோம். உங்களுடைய கட்டளைகளின் கற்பனைகளை நாங்கள் என்ன செய்து விட்டோம்? கைக்கொள்ளாமலே போய்விட்டோம், அதை மீறிவிட்டோம். ஆனால் தேவன் கிருபை உள்ள தேவன் அந்த கிருபையின் வார்த்தையை வச்சிருக்கிறார். என்ன கிருபையின் வார்த்தை? ஆண்டவர் சொல்றா, சரி நீங்க மீறிவிட்டீர்கள், அடிச்சேன், நாடு கடத்தப்பட்டீர்கள், அகதிகளாக்கப்பட்டீர்கள், நாடோடிகளாக்கிறீர்கள். நீங்கள் எந்த கடையாளத்திலே இருந்தாலும் மெய்யாக என்னை தேடுகின்ற பொழுது, மெய்யாக என்னை தேடுகின்ற பொழுது, மெய்யாக நீங்கள் நடந்திருக்கின்ற பொழுது, மெய்யாக நீங்கள் என்னிடத்திலே கதறுகின்ற பொழுது நான் மறுபடியும் உங்களை என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன். நீங்கள் எந்த கடையாண்டத்தில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் நீங்கள் என்னை தேடுகின்ற பொழுது நான் மறுபடியும் உங்களை என்ன செய்வேன்? சேர்த்துக் கொள்வேன். யார் சொன்னது? யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார், தேவன் சொன்னார். அப்ப பாருங்க, தேவன் கிருபை உள்ள தேவன். அந்த கிருபையை அங்கே வைத்திருக்கிறார். சரி, நீங்கள் மீறிவிட்டீர்கள், சிதறடிக்கப்பட்டீர்கள். இந்த சிதறிப்பிலும் கூட நீங்கள் மெய்யாக தேடினால் நான் உங்களை என்ன செய்வேன்? விட்டுக் கொள்வேன். இப்ப நெகேமியா தன்னுடைய ஜெபத்தில் அதையும் சுட்டி காட்டுகின்ற, தன்னுடைய ஜெபத்தில் அதையும் என்ன செய்கின்ற, இப்ப கேட்கிற ஆண்டவரே நாங்கள் மீறிவிட்டோம், உண்மை. ஒரு பாவ அறிக்கையை மன்றாட, இந்த ஜெபத்தை பார்க்கணும், பாவ அறிக்கையை மன்றாட, தாங்கள் செய்த குற்றத்துக்காக அவன் கதறுகின்றான். ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே, ஒரு தாழ்மையோட தாழ்மையோட கேட்கின்றான். ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை நீர் பாரும் ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறது கூட அந்த தகுதியை இழந்து விட்டேன், ஆனாலும் நீர் என் மீது என்ன செய்யும்? கிருபையை காண்பீர். நீர் சொன்னீர்தானே நாங்கள் மெய்யாக உண்மை தேடுகின்ற பொழுது எந்த கடையாந்தரமாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்வீர்? மீட்டுக் கொள்வீர் என்று
சொல்லிதான் என்று அவனுக்கு நெற்பூட்டுவதை காணுகின்றோம். ஒரு வகையில சொல்ல போனால் ஆண்டவரிடத்தில் நாங்கள் தாழ்மையோடு அவரை நோக்கி கதறுகின்ற பொழுது, அவரை நோக்கி விண்ணப்பிக்கின்ற பொழுது, அவரை மெய்யாக தேடுகின்ற பொழுது அவர் பெரிய பெரிய மாற்றங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்வார், கொண்டு வருவார். வாசிப்போம். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையங்களில் இருந்தாலும் நான் அங்கிருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியர்களும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். இன்னொரு விஷயத்தை, ஆண்டவரே இவர்கள் உங்களுடைய மக்கள், ஆண்டவரே நீ தெரிந்து கொண்ட மக்கள், இவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, உம்மாலே வாக்கு கொடுக்கப்பட்ட மக்கள், உம்மாலே மீட்டெடுக்கப்பட்ட மக்கள், இவர்கள் உங்களுடைய மக்கள். ஆண்டவரே ஆண்டவரே இந்த மக்களை மறுபடியும் இந்த மக்களுக்கு என்ன செய்யும்? ஒரு வாழ்வை கொடு. மறுபடியும் இந்த மக்கள் தங்களுடைய சொந்த தேசத்திலே அந்த மக்கள் தங்களுடைய அடையாளத்தோடு வாழ்வதற்கு அந்த மக்களை அந்த இடத்திலே என்ன செய்யும்? மறுபடியும் அவர்களை மீட்டெடும். யார் ஜெபிக்கிறது? நெகேமியா ஜெபிக்கின்றான். அவன் ஜெபிக்க கடைசி வசனத்தில் கூட கேட்கிறான், ஆண்டவரே, அவன் தாழ்மையோட கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஜெபத்தை பாரும், ஆண்டவரே ப்ளீஸ் பாருங்கள், ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேளுங்கள், ஆண்டவரே. அவன் என்ன செய்யறான்? அவங்க கெஞ்சி நிற்பதை நாங்கள் காணுகின்றோம். இப்ப நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கின்றோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது கிஸ்லேயு மாதம். என்ன மாதம்? கிஸ்லேயு மாதம். இந்த கிஸ்லேயு மாதம் சொன்னா எங்களுடைய கணிப்பீட்டுக்கு நவம்பருக்கு டிசம்பருக்கு இடைப்பட்ட காலம். கிஸ்லேயு மாதம் என்றால் அர்த்தம் என்ன? நவம்பருக்கும் டிசம்பருக்கும் இடைப்பட்ட காலம். இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நிசான் மாதம். அங்கே சொல்லப்படுகிற மாதம் என்ன? நிசான். நிசான் சொன்னா ஏப்ரலுக்கும் மேக்கும் இடைப்பட்ட காலம். கிட்டத்தட்ட 5 மாதங்கள். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் அவன் எண்ணத்திலே தரித்திருக்கின்றான், ஜபத்திலே தரித்திருக்கின்றான். ஜபத்திலே தரித்திருக்கின்ற பொழுது ஜபம் என்ன செய்யும் சொன்னால் அவனை உருவாக்குகின்றது. ஜபம் என்ன செய்கிறது? அவனை உருவாக்கும். இப்ப அவன் ஜபத்திலே இருந்தவன் மட்டுமல்ல, இப்ப 2ஆம் அதிகாரத்தில் வருகின்ற பொழுது ஜபத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே செயலாக்கம் கொண்டவனாக அதை செயல்படுத்த முற்படுகின்றான். ஜபத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப ஜபிக்கிறான், ஒரு காலம் வரை ஜபிக்கிறான். ஆனால் இப்ப ஜபத்தை என்ன செய்கின்றான்? செய்கைக்குள்ளே கொண்டு வருகின்றான். அப்ப ஜபம் எங்களை என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். அப்ப நாங்கள் தேவனை கிட்டி நெருங்குகின்ற பொழுது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூய்மையாக்கப்படுகின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவனோடு பயணிக்கின்ற பொழுது தேவன் எங்களை உருவாக்குகின்றார் அவருடைய பணிக்காக. இந்த 2ஆம் அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது இப்ப நிசான் மாசம். இப்ப நான் வசனத்தை வாசிப்போம். அந்த விஷயத்தை சொல்ற நீங்க வீட்டை போய் கடைசி 2ஆம் அதிகாரத்தை தயவு செய்து வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தை தயவு செய்து வாசிங்க. இப்ப இந்த நிசான் மாசத்திலே இப்ப பழமையை போல் ராஜாவுக்கு என்ன செய்கின்றான்? ராஜாவுடைய உணவை, ராஜாவுடைய பாடத்தை அங்கே பரிமாற்றம் செய்கின்றான். இவ்வாறு பரிமாற்றம் செய்கின்ற பொழுது ராஜாவுடைய பார்க்கின்றான். பார்க்கின்ற பொழுது அவருடைய முகம் என்னவாக இருக்கின்றது? கவலை நிறைந்ததாக இருக்கின்றது. அப்ப ராஜா கேட்கிறார் நெகேமியாவிடத்திலே, உன்னை பார்க்கின்ற பொழுது உன்னுடைய சரீரத்திலே நோய் இருப்பது போல தென்படவில்லை, மாறாக உன்னுடைய உள்ளத்திலே ஏதோ பிரச்சனை. அந்த உள்ளத்தின் பிரச்சனை தான் உன்னுடைய முகத்திலே என்ன செய்யப்படுகின்றது? தென்படுகின்றது. என்னவாக தென்படுகின்றது? கவலையாக தென்படுகின்றது, துக்கமாக தென்படுகின்றது. இப்ப ராஜாவுக்கு நெகேமியாவுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒருவேளை சொல்ல போனால் நல்ல ஒரு உறவு இருக்கிறது. ஏன்னா அன்றைய காலத்துல
ராஜா என்ன செய்யவில்லை, கோபப்படவில்லை. மாறாக ராஜா கேட்கிற, சோ உங்க மனதில் இருக்கிற கவலை என்ன, துக்கம் என்ன, ஏன்னா நீ சந்தோஷமா இல்லை. இப்ப நீங்க சொல்றேன்டா, எங்களுடைய பிதாக்களுடைய கல்லறை பாழாய் கிடக்கின்ற பொழுது நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எங்களுடைய பிதாக்களுடைய கல்லறை பாழாக கிடக்கின்ற பொழுது நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? யார் சொல்றது? இப்ப ராஜா கேட்கிற, சரி உங்க பிரச்சனை என்ன, உன்னுடைய பிரச்சனை என்ன? ராஜாவுக்கு எல்லா அதிகாரங்களும் கேட்டார். யூதா தேசமும் யாருடைய கண்ட்ரோலுக்கு இருக்கு? இந்த அதாவது பாரசீக ராஜாவுடைய கண்ட்ரோலுக்கு தான் யூதா தேசமும் இருக்கு. இப்ப ராஜா கேட்கிறேன்னா, சரி இந்த கவலைக்கு நான் ஏதாவது என்ன செய்ய வேண்டும், என்ன உதவி செய்ய வேண்டும், என்ன உதவி செய்ய வேண்டும்? நான் வந்து அப்படி கேட்போம், ஒரு 25 மூட்டை என்ன அரிசி, ஒரு 40 மூட்டை பருப்பு, ஒரு 60 மூட்டை சீனி அப்படி லிஸ்டில் போட்டு கொஞ்சம் லோகையில் என்ன செய்விடுவோம், அனுப்பிவிடுவோம். நெகேமியா அந்த இடத்திலே கூட பரலோகத்தில் இருக்கிறதை நோக்கி பார்த்து, பரலோகத்தில் இருக்கிறதை நோக்கி ஜெபிச்சேன்னா இப்ப என்னத்தை கேட்க வேண்டும்ன்றது பெரிய பிரச்சனை. இப்ப ராஜா திருட்டு கேட்கிறேன், நீ என்ன எதிர்பார்க்கிற? சும்மா சாப்பாடு ஜாமான உடுப்பு ஜாமான கேட்க முடியாது. என்னத்தை கேட்க? ஞானமாக கடவுளுடைய வழிநடத்தலுக்கு முக்கியம் கொடுத்து கடவுளிடத்தில் ஜெபிச்சவன் கேட்கிறான். முதலாவது என்ன, ராஜா நீ விரும்பினால் உமக்கு சித்தமானா அடியானை போறதுக்கு என்ன செய்யும், அனுமதி தரும். அடியானை போறதுக்கு என்ன தரும், அனுமதி தரும். ராஜா சொன்னார், ஓகே போயிட்டு வா, நீ எவ்வளவு காலம் செல்லும் அங்கே அந்த நாட்டில் சொல்ல விளையாட, நீ போய் அந்த போயிட்டு வா என்று ராஜா என்ன செய்து விட்டார், இப்ப அனுமதி கொடுத்து விட்டார். அடுத்தது நெகேமியா கேட்கிறான், ராஜா ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி, அடியான் போறதுக்கு அனுமதி கொடுத்து விட்டீர். இந்த அடியான் போகும் வரை ஒரு சிக்கல் இல்லாமல் போறதற்கு, தடைகள் இல்லாமல் போறதுக்கோ கடிதம் தேவை. உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கிலே வாழ்ந்திருந்தால் எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. கொழும்பிலிருந்து ஒருவேளை வவுனியாவுக்கு போற வேண்டாம், மதவாக்கியில் நிப்பாட்டி விட்டுவான் யுத்த காலத்தில். அவன் சொன்னான் போக முடியாது. மட்டக்களப்பு போற வேண்டாம் 8, 10, 12 செக் பாயிண்டை தாண்டி தான் என்ன செய்ய வேண்டும், போகணும். அவன் ஒருவேளை எங்களோட ஐடென்டி கார்டை பார்த்து ஒரு சந்தேகம் வந்தா நிப்பாட்டி விட்டுருவான். அப்ப செக் பாயிண்ட்களை தாண்டி போறது மிக கடினம். அன்றைய காலத்திலே ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஒவ்வொரு தேசாதிபதி ஒவ்வொரு இடங்களையும் என்ன செய்வார்கள், அவர்கள் செக் பண்ணித்தான் அனுப்புவார்கள். இப்ப நெகேமியா கேட்கிறான், போறதுக்கு அனுமதி கொடுத்து விட்டு தடையின்றி போவதற்கு நீ ஒரு கடிதம் தேவை, தடையின்றி போவதற்கு கடிதம். இப்ப ராஜா எழுதிய கடிதம் என்ன, நெகேமியா என்னுடைய பானபாத்திரக்காரன், இவருக்கு நான் ஒரு பதவியும் கொடுத்து இங்கே அனுப்புகின்றேன், யூதா தேசத்துக்கு அனுப்புகின்றேன், இவன் என்னுடைய என்று சொல்லி கடிதத்தில் ராஜா தன்னுடைய முத்திரையை கொடுத்து அந்த கடிதத்தை கொடுத்து விட்டார். இந்த கடிதத்தை எங்க காட்டுகிறாரோ அந்த கடிதத்துக்கு அவ்வளவு பொறுப்பது. போறவர்கள் என்ன செய்வார்கள், செலவு அடித்து அவரை உபசரித்து அவருக்கு ஒரு பராமரிப்பு கொடுத்து நல்ல கௌரவமாக பாதுகாப்பாக தன் செய்து விடுவார்கள், அனுப்பிவிடுவார். வேண்டாம், அந்த அளவுக்கு அந்த கடிதம் என்ன மிகவும் ஒரு பெருமதி மிக்க ஒரு அதிகார ரீதியான கடிதம். இப்ப அந்த கடிதத்தை ராஜா கொடுத்து விட்டார். இப்ப அடுத்த கேட்கிறான், ராஜா போறதுக்கு அனுமதி கொடுத்து விட்டீர்கள், ரொம்ப நன்றி. தடையின்றி போவதற்கும் கட்டம் கொடுத்து விட்டீர், ரொம்ப நன்றி. அடியான் போனால் எங்கே இருக்கிறது, அடியான் போனால் எங்கே இருப்பது, அங்கே ஒரு கொட்டிலாவது போடுவதற்கு, ஒரு குடிசையாவது அமைப்பதற்கு எனக்கு மரங்கள் தேவை. இந்த எரிக்கப்பட்ட வாசல்கள் திருத்துவதற்கு கதவு வேலைக்கு நிலை வேலைக்கும் எனக்கு என்ன தேவை, பலகு தேவை, மரங்கள் தேவை. என்னுடைய வன பாதுகாவலர், வனத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற வன பாதுகாவலர் ஆசாப்புக்கு ஒரு கடிதம் தேவைகள், நான் வேண்டிய மரங்களை என்ன செய்வேன், பெற்றுக்கொள்வேன். ராஜா அதுக்கும் என்ன செய்து விட்டார், கடிதம் கொடுத்தார். இப்ப நாம பார்க்கின்றோம், இந்த ஜெபம் எப்படி அவனையெல்லாம் வழிநடத்துகின்றது, ஜெபம் எப்படி அவனை உருவாக்குகின்றது. ஜெபத்திலே அவன் தரித்திருக்கின்ற பொழுது ஆண்டவர்களால் என்ன செய்யப்படுகின்றான், உருவாக்கப்படுகின்றான். நாங்கள் நெகேமியா முழுக்க படிக்க நேரம் இல்லை, நாங்கள் தொடர்ந்து படித்தா அவன் ஒரு சிறந்த தலைவனாக மாறுகின்றான். அவன் யாராக மாறுகின்றான், ஒரு சாதாரண சூசா நன்மையை பானபாத்திரக்காரனாக இருந்தவன் இப்ப யூத மக்களை வழிநடத்துகின்ற ஒரு தலைவனாக மாறுகின்றான். நாங்கள் தொடர்ந்து படித்து
மன்னித்தாலும் அவன் ஜெப வாழ்க்கையை விடவில்லை. ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிறது எப்படி நோக்கி, பரலோகத்தில் இருக்கிறது எப்படி நோக்கி அவன் ஒவ்வொரு சூழ்நிலை நீங்கள் முழு வேதத்தை படிக்கல, அடிக்கடி நாங்கள் பார்க்கிற விஷயம் அவன் பரலோகத்தில் இருக்கிறது விட நோக்கி. அப்ப ஜெப வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். ஜெப வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்காக நாங்கள் ஒன்றை சாதிக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். ஜெப வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இன்னும் தேவனை கிட்டி சேர்கின்ற பொழுது அவருடைய குணாம்சங்களால் நாங்கள் என்ன செய்யப்படுகின்றோம்? உருவாக்கப்படுகின்றோம். அப்ப ஜெப வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் மிகவும் என்னவாக இருக்கின்றது? முக்கியமாக இருக்கின்றது. நாங்கள் சில வழியில் நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் ஒரு நற்செய்தி பணி செய்கின்ற பொழுதோ அல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பொழுதோ சில வழி நாங்கள் சோர்ந்து போகலாம். ஆனால் நாங்கள் ஜெபத்தோடு தேவனோடு கூட இருந்து அவர்களை முழுமையாக தங்கி தரித்து வாழுகின்ற பொழுது, அவரோடு நாங்கள் போகின்ற பொழுது பலரை தேவனுக்காக நாங்கள் ஆதாயம் செய்ய முடியும். சாதாரண நெகேமியா 52 நாட்களிலே இந்த அரங்கத்தை என்ன செய்தானா? கட்டி முடித்தார். அரங்கத்தையும் சுட்டு அப்ப பக்கத்தில் இருக்க தேசங்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். ஏன்னா மற்றவர்கள் எண்ணினார்கள் இவர்களுக்கு நீ வாழ்வு இல்லை, மற்றவர்கள் எண்ணினார்கள் இவர்களுக்கு நீ வாழ்வு இல்லை, இந்த அரங்கத்தை இவர்களால் என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. இந்த சுத்தரிக்கப்பட்ட வாசல்களை என்ன செய்ய முடியாது? திருத்த முடியாது. மற்றவர்கள் ஏளனம் செய்தார்கள். ஆனால் நெகேமியாவை பார்க்கின்ற பொழுது நெகேமியா பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார். 52 நாட்களிலே இந்த அலங்கத்தை என்ன செய்தானா? கட்டி முடித்தார். இந்த வாசல்கள் சுட்டரிக்கப்பட்ட வாசல் எல்லாம் என்ன செய்யப்பட்டானா? அவன் திருத்தினான். அவன் எல்லாரும் ஷாக். அதிலே ஒரு விஷயம் காணப்பட்ட தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லசைகளை உலகம் கண்டது. உலகம் கண்டது. அப்ப ஜெபம் எங்களை உருவாக்குகின்ற பொழுது மற்றவர்கள் எங்களை கண்டுகொள்வார்கள். மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? எங்களை கண்டுகொள்வார்கள். சோ மற்றவர்கள் முன்பாக நாங்கள் யாராக இருப்போம்? தேவனுடைய பிரதிநிதிகளாக என்ன செய்வோம்? காணப்படுவோம். ஜெபம் எங்களை உருவாக்குகின்ற பொழுது நாங்கள் மற்றவர்களிடத்தில் போகின்ற பொழுது எங்களுடைய அடையாளத்தை அவர்களால் என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். ஆகவே ஜெபம் எங்களை என்ன செய்ய வேண்டும்? உருவாக்கப்பட வேண்டும். சோ இதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். ஆகவே இந்த மாலை வேளையிலும் உங்கள் மத்தியிலே நான் கொடுக்கின்ற சவால், ஜெபம் எங்களை என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். இந்த நெகேமியா 2ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது மிகவும் தொடர்ந்து படிக்கின்ற பொழுது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி ஒரு சிறந்த தலைவனாக உருவாக்கினார். நானும் நீங்களும் ஒரு சாதாரண மக்கள். ஆனால் தேவனுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது, தேவனை உண்மையாக தேடுகின்ற பொழுது, அவருடைய பாதத்தை உண்மையாக பற்றி பிடிக்கின்ற பொழுது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட்டு தூய்மையாக்கப்படுகின்ற பொழுது, ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறுரூபமாக்கப்படுகின்ற பொழுது, அவர் எங்களை உருவாக்குகின்ற அவருடைய பணிக்காக. ஆகவே இந்த மாலை வேளையில் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். எங்களை நாங்கள் அவருக்கு அர்ப்பணிப்போம். எங்களுடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்ற உடைவுகள் என்ன? எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற உடைவுகள் என்ன? எங்களுடைய சமூக வாழ்க்கையில் இருக்கின்ற உடைவுகள் என்ன? நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். தேவனுக்கு எங்களை முழுமையாக அர்ப்பணிப்போம். எங்களை முழுமையாக அர்ப்பணிப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலே தீய காரியங்கள், பாவ காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் இந்த வேளை இந்த நேரம் அவரை நோக்கி நாங்கள் மன்றாடி எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். அவரோடு நாங்கள் ஒப்புரவாகுவோம். தேவன் மாற்றங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அவர் எங்களை மன்னித்து எங்களை புதுப்பிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். நாங்கள் அவரோடு பயணிப்போமா? எங்கள் அனைவரையும் தேவனுக்கு அர்ப்பணித்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நெகேமியாவுடைய சரித்திரத்தை குறித்து நான் இன்றைக்கு படிக்க தந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஐயா,
யூதா தேசத்தின் மனுஷரிடத்திலே பாரத்தோடு அவர்களை விசாரிக்கின்ற ஒரு சகோதரனாக ஆண்டவரே பாரம் உள்ள மனுஷனாக இருந்தான். ஆண்டவரே ராஜ அரண்மனையிலே அவன் சொகுசாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அவனுடைய உள்ளமோ தன்னுடைய ஜனங்களை குறித்ததான பாரத்தோடு அவன் வாழ்ந்தான் என்று பார்த்தோம். ஆண்டவரே ஐயா, அவன் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவரை உம்மிடத்திலே விசாரிக்கிற நல்ல குணமுள்ளவனாக இருந்தான் என்று பார்த்தோம். ஆண்டவரே ஐயா, அவனுடைய அந்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அப்பா நீங்கள் பதில்களை கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் ஆண்டவரே, ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் ஆண்டவரே. காரணம் ஆண்டவரே, அவன் கேட்கிறவனாய் இருக்கிறபடியினால், உம்முடைய சத்தத்தை அறிந்து கொள்ளக்கூடியவனாய் இருந்தபடியினாலே அதை புரிந்து கொண்டு அவன் செயலாற்ற கிருபை செய்தீங்களே ஆண்டவரே. ராஜ அரண்மனையிலே ஐயா ராஜாவோடு பேசும் பொழுது உயிராபத்து கூட நேரிடலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே அவனுடைய உள்ளத்திலே இருந்த பாரம் ஆண்டவரே அந்த அலங்கங்களை கட்டி ஆண்டவரே பாதுகாப்பை உண்டாக்க வேண்டுமே என்னுடைய ஜனத்துக்கு அந்த பாரத்தோடு அவன் இருந்தபடியினாலே தன்னுடைய உயிரையும் கூட ஆண்டவரை அவன் மதிக்காமல் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு கேட்டு ராஜாவிடத்திலே ஒவ்வொரு நன்மைகளையும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை குறித்து நாங்கள் பாரப்பட கிருபைதான் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவருடைய ராஜ்யத்தை கட்ட உம்முடைய சமூகத்திலே விசாரித்து உம்மிடத்திலே ஆலோசனைகளை பெற்று செயல்பட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாய் உம்முடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற ஜனங்களாய் எங்களை மாற்றும்படி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. பரிதவிக்கிற உம்முடைய ராஜ்யத்துக்காய் உம்முடைய ஜனங்களுக்காய் பரிதவிக்கிற பிள்ளைகளாய் ஊழியர்களாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே ஒரு ஆண்டவரை அர்ப்பணிப்போடு அவன் வாழ்ந்தது போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பக்தி விருத்தியை உண்டாக்கத்தக்கதாய் நம்முடைய சமூகத்தை கட்டத்தக்கதாய் உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் விளங்கத்தக்கதாய் ஜெபங்களை ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படி மன்றாடுகிறோம். இன்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் உம்முடைய ஜெப ஆவியை ஊற்றி ஜெப அக்கினியை போட்டு ஆண்டவரே அதை எங்கும் பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே இந்த ஜெப ஆவி ஜெப அக்கினி பற்றி எரியும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை கட்டட்டும் ஆண்டவரே. சத்துருவினுடைய சேனைகள் வெட்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும் ஆண்டவரே. அப்படி செய்ய போறபடியால் நன்றி. எங்களுடைய சபையை நினைத்தருளுங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் ஜெப வீரர்களாக கட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து தன்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் கொடுத்த சந்தர்ப்பத்திற்கு உங்களுடைய பாஸ்டர் எரிக் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல திருச்சபை மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslichstraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக